மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. எலியாவை எலிசா அழைத்த போது அவன் ஏர் மாடுகளை துண்டித்து அந்த ஏர் கலப்பைகள் அந்த கருவிகளெல்லாம் அவன் தகன பலியாக வைத்து எல்லாருக்கும் விருந்து செய்து விட்டு வந்தான். திருப்பி போகிறதற்கு சமயமே இல்லாதபடிக்கு வந்தான். எனக்கு அருமையானவர்களே, பின்வாங்கி போகாம உறுதியாய் அவரை பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம். எபேசியர் 4:22 முதல் 24 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, பழைய மனிதனை களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் புதிதாக பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, பின்மாற்றத்தில் இருந்து இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போய் இப்போ இரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன், அந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் எப்படிப்பட்டவன்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிற்கிற புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய பழைய மனிதன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டும்? எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.